விஜய் வந்து என்ன பண்ணுறாரு, அப்படியே வெண்ணிலாவை பார்த்து மனசு கஷ்டப்பட்டு அழறாரு. அதை பார்த்துட்டு வந்து தாங்கவே முடியல நம்ம காவேரியால். ஏங்க இப்படி அழறீங்கன்றாங்க. என்னால் முடியல காவேரி, தாங்கிக்கவே முடியல. இவன் நிலைமைக்கு நான் தானே காரணம். இவங்க அம்மா அப்பா இருந்தால் இப்படிலாம் இவர் வந்து இவளை பார்த்து மனசு கஷ்டப்பட்டுருப்பாங்க. எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். நான் தான் இப்படி இருந்திருக்கேன். வெண்ணிலாவுக்கு என்ன நான் யோசிச்சிருக்கணும், அவளுக்கு என்ன நிலைமையில இருக்கா அப்படின்னு நான் யோசிச்சிருக்கணும். எதை பற்றி யோசிக்காமல் வெள்ளா என்னை விட்டுட்டு போயிட்டான்னு நினச்சிட்டு இருக்கேன். நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். வெள்ளா அவனை தேடி இருந்தால் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருந்தா அப்போவே அவரை குணப்படுத்தியிருக்கலாம். இவ்வளோ நாள் எனக்காகவே அவள் கஷ்டப்பட்டு இருந்தா, நான் தான் எல்லாத்துக்கும் காரணம். இவ்வளோ வந்து தப்பு பண்ணிட்டு நான் வந்து ஜாலியாக இருந்திருக்கேன். அவள் அங்கே கஷ்டப்பட்டுட்டு இருந்தா இங்கே நான் ஜாலியாக இருந்திருக்கேன். இத்தனை நாளாக வெண்ணிலாவை வந்து நான் வந்து கண்டுக்காமல் இருந்தது ரொம்ப பெரிய தப்பு. நான் தேடி இருக்கணும். நான் ஏன் இப்படி பண்ணேன்? அவள் எனக்கு துரோகம் பண்ணியிருக்கே முடியாது. அவள் ரொம்ப நல்ல பொண்ணு. அதை பற்றி யோசிக்காமல் அவள் எனக்கு வந்து என்னை விட்டுட்டு போயிட்டா, எனக்கு துரோகம் பண்ணிட்டா, இது என்னை வேணான்னு சொல்லிட்டா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ தான் தெரியுது அவள் பாவம், ரொம்ப பாவம் அப்படி சொல்லிட்டு அழறாரு. அவரால் தாங்கிக்க முடியல. இங்கே பாரு காவேரி, வெள்ளாவை நான் குணப்படுத்தி தீரணும். அவள் குணமான அன்னைக்கு மட்டும்தான் என் வாழ்க்கை நிம்மதி எனக்கு கிடைக்கும். அவள் வந்து அவளை நான் அவ்வளோ விரும்பியிருந்தேன் முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிகிட்டே போகிறாரு. வெள்ளா பற்றி தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கும்போது அவரால் தாங்கிக்க முடியாது, பயங்கரமாக அழறாரு. அப்படியே காவேரி வந்து டைட்டாக கட்டி பிடிச்சிட்டு அழறாரு. காவேரி, அவள் சரியாயிடுவாள், அவளுக்கு எந்த பிரச்சனையும் ஆகும், அதில் அவளை குணப்படுத்திட முடியல. ஏங்க குணப்படுத்திடலாங்க, எந்த பிரச்சனையும் இல்லைங்க, ஏங்க அப்படிலாம் யோசிக்கிறீங்க அப்படின்னு. இல்லை காவேரி, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இப்போ வரைக்கும் அவள் பழைய வந்து விஷயங்கள் எதுவுமே அவளுக்கு ஞாபகமே வரமாட்டேங்குது. அதனால் அவளை நினச்சிட்டு ரொம்ப கவலையாக இருக்குது. நானும் வந்து எவ்வளோ சொல்லி பார்க்குறேன், எல்லாத்துக்குமே வந்து அவள் பார்க்குறா. ஆனால் வந்து பேச முடியலை அவளால். பழையபடி எதுவுமே அவளால் பண்ண முடியல. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் ஒரு விஷயத்த சொல்கிறேன், வெண்ணிலாவை குணப்படுத்துகிற வரைக்கும் எனக்கு எதுவுமே முக்கியம் இல்லை, எந்த விஷயமும் எனக்கு முக்கியம் இல்லை, எனக்கு வெண்ணிலாவை குணப்படுத்த மட்டும்தான் முக்கியம் அப்படின்னாரு. ஆமாம், உங்களுக்கு தான் எதுவுமே முக்கியம் இல்லையே, நான் கூட எப்படி இருக்குன்னு யோசிக்கலையே, என் நிலைமை கூட நீங்கள் யோசிக்கலையே. எல்லாம் கரெக்டு தான், வெண்ணிலாவை குணப்படுத்தணும் தான், இல்லைன்னு சொல்ல. ஆனால் நீங்கள் அதுக்கும் சேர்த்து நீயும் எனக்கு முக்கியம் காவேரின்ற ஒரே ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா இந்நேரம் எனக்கு சந்தோஷமாக இருக்கணும். வெண்ணிலாக்காக இவ்வளோ யோசிக்கிறீங்க, இவ்வளோ வந்து அவங்களுக்காக வந்து வருத்தப்படுறீங்க. ஆனால் நான் எப்படி என்ன ஆகுன்னு கூட கொஞ்சம் கூட வருத்தப்படல விஜய் நீங்கள் அப்படின்னு யோசிக்கிறாங்க. சரி விஜய், ஒன்றும் ஆகாது, கவலைப்படாதீங்க அப்படின்றாங்க. அப்படியே வந்து பயங்கரமாக அழறாரு. வெள்ளா பாவம் இல்லை அப்படியே சொல்லிட்டுருக்காரு. வெள்ளா எப்படியோ குணப்படுத்தி ஆகணும்னு சொல்லிட்டுருக்காரு. சாரி வெண்ணிலா சொல்லிட்டே அப்படியே வந்து காவேரியோட மட்டில் அப்படியே படுக்கிறாரு. விஜய்ன்னு சொல்லிட்டு காவேரி வந்து விலக பார்க்குறாங்க. ஆனால் விஜய் வந்து அழறதும் அதே மாதிரி கண்ணீர் விட்டு அப்படியே வந்து கதறி அழதையும் பார்த்துட்டு காவேரியால் ஒன்றுமே பண்ண முடியல. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வந்து கையை வச்சு அப்படியே வந்து சரியாயிடும் விஜய், கவலைப்படாதீங்க, சீக்கிரமாகவே சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து அப்படியே வந்து பொறுமையாக வந்து தடவி கொடுக்குறாங்க விஜய்க்கு. சரியாயிடும்ல காவேரி, ஒன்றுமே ஆகாதில்ல காவேரி அப்படின்னு அப்படியே தொடர்ந்து வந்து சொல்லிகிட்டே இருக்காரு. காவேரி வந்து சரியாயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையாக வந்து விஜயை பார்த்துட்ருக்காங்க. ஒன்று யோசிக்கிறாங்க, இவ்வளோ அன்பு வெண்ணிலா மேலே வச்சுருக்கீங்க, இவ்வளோ பாசம் வெண்ணிலா மேலே வச்சுருக்கீங்க. எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சுங்க. நீங்கள் கண்டிப்பாக வந்து வெள்ளாவை விட்டு தர மாட்டீங்க. வெளியே அமிச்சாலும் சரி, எங்கேயாவது அமுச்சு விட்டாலும் சரி, நீங்கள் வெள்ளா விட்டுட்டு வாழ மாட்டீங்கன்னு எனக்கு புரிஞ்சிச்சுங்க. உங்கள் உயிரே வெள்ளா மேலே வச்சுருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரிஞ்சிடுச்சு. இவ்வளோ நாள் வந்து என் கூட நீங்கள் இருந்தது எல்லாமே வந்து வெண்ணிலா மேலே தான் ரொம்ப பாசம் வச்சுருக்கீங்க. என் மேலே உங்களுக்கு அந்த அளவில் எந்த பாசமும் இல்லைன்னு இப்போ நல்லா புரிஞ்சு போச்சுங்க. ஏன்னா ஒரு மனுஷன் நிதானத்தை இழக்கும்போது தான் அவனோட மனசு எல்லாம் தெரியுமா. அதே மாதிரி உங்கள் அன்பு எல்லாமே எனக்கு தெரிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் உங்களை நான் கஷ்டப்படுத்த விரும்பலைங்க. நீங்கள் ஒரு வேளை என்னை டைவர்ஸ் பண்ணுறதுக்காக ஏற்பாடு பண்ணியிருந்தாலும் ராகினி காலைல சொன்னால் நீங்கள் டைவர்ஸ் பண்ண எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டீங்கன்னு. ஒருவேளை அதுவே உண்மை இருந்தாலும் அதை ஏற்றுக்கிறதுக்கு என் மனசை நான் பக்குவப்படுத்திக்க நீங்கள் எப்படியும் வந்து என்கிட்ட டைவர்ஸ் பற்றி பேச தான் போகிறீங்க. அந்த டைமில் நான் தடுமாற மாட்டேங்க. ஏன்னா நீங்கள் வெண்ணிலாவை இவ்வளோ அன்பு வச்சுருக்கிறதால வெண்ணிலாவே நீங்கள் வந்து வெண்ணிலா கூடவே இருங்க, நான் டைவர்ஸ் கொடுத்துட்றேங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க, சரி விஜய் நீங்கள் தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசுலேயே நினச்சிக்கிட்டு வந்து அப்படியே படுக்க வைக்கிறாங்க. உடனே வந்து திரும்ப போகிறாங்க. அப்போ திடீர்னு விஜய் வந்து கையை பிடிக்கிறாரு. அப்படியே கையை விடவே மாட்டேங்கிறாரு. அப்படியே பார்த்துட்டு மனசு தாங்கவே முடியல. விஜயை பார்த்துட்டு உங்களை விட்டு என்னால் இருக்க முடியுமானே தெரியலையே அப்படி சொல்லிட்டு அழறாங்க காவேரி. அவங்களால தாங்கிக்க முடியல. உடனே பொறுமையாக கையை எடுத்து விடுறாங்க. சரிங்க தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை தூங்க வச்சுட்டு போய் படுக்கிறாங்க. ஐயோ, அக்காவுக்கு கால் பண்ணி நம்ம சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க. இங்கே வந்து கங்கா வந்து என்னடி ஆச்சு அப்படின்னு, மாமா இங்கேயே படுத்துட்டாருக்கா, நான் காலையில் அமுச்சு விட்றேன்க்கா, என்னடி இவர் இப்படி பண்ணிட்டு இருக்காரு, என்னதான் நினச்சிட்டு இருக்காரு, ப்ளீஸ்க்கா இப்போ எதுவும் பேசிக்க வேணாங்க்கா, எதுவும் இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாம்னு. இங்கே கங்கா செமையாக டென்ஷன் ஆகிறாங்க, இப்படி பண்ணுறாருன்னு சொல்லிட்டு இதோட முடியுது.